வணக்கம்மா. நம்மளுடைய பாரம்பரியத்தில் 8 அங்குலம் இருக்கக்கூடிய பல்லுக்குச்சி பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க ஆயுர்வேதத்துலேயும். அப்போது அந்த 8 அங்குலம் இருக்கக்கூடிய பல்லுக்குச்சி என்ன, எந்த மாதிரி பல்லுக்குச்சி நம்ம பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், அது இல்லாத சமயத்தில் எப்படி பயன்படுத்தலாம், அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். எந்த பல்லுக்குச்சி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆலமரத்தோடது, வேங்க மரத்தோடது, கருங்காலி மரத்தோடது, புங்கம், அரளி, குலிங்கம், கருவேலம், நாயுருவி, மல்லிகை, மருதம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வேப்ப மரத்தோடதையும் எடுத்துக்கலாம். அதில் இப்போ உங்களுக்கு நான் எங்கள் இதில் கிடைக்கக்கூடியது வேப்ப மரம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எப்படி அப்படின்னு. இதுதான் வேப்ப மரம். இந்த மரத்தில் 8 அங்குலம் இருக்கக்கூடிய பல்லுக்குச்சி, அதாவது இது பல்லுக்குச்சி. இந்த பல்லுக்குச்சியில் 8 அங்குலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஜான் அளவு. இந்த 1 ஜான் அளவு அப்படிங்கிறது நம்மளுடைய பல்லுக்குச்சியில் இருக்கும். அப்போது இந்த 1 ஜான் அளவை எடுத்துக்கணும். இந்த பல்லுக்குச்சியை எடுத்துக்கிட்டு இந்த அளவு பல்லு வச்சுருக்கணும். இந்த 1 ஜான், அதாவது கிட்டத்தட்ட 1 ஜான் அளவு, இந்த அளவு தான் நம்ம பல்லு வச்சு பயன்படுத்தலாம். ஆல்மோஸ்ட்டு நாம் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு தான் இருக்கும். அதாவது பேஸ்ட்டுனா ப்ரஷ்ஷு, நம்ம ப்ரஷ் பண்ணுறதும் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை வந்து 8 அங்குலம் இருக்கக்கூடியதை தான் நம்ம இப்போவும் பயன்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதாவது நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் அதில் எந்த மாதிரி சுவைகள்லாம் இருக்கணும் அப்படின்னா, சுவை இந்த அதாவது கசப்பு, கார்ப்பு, அதை காரமாக இருக்கக்கூடியது, அதுக்கு ஏதாவது துவர்ப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்லுக்குச்சி பயன்படுத்துறது சிறப்பு. சரி, எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த பல்லுக்குச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இது நல்லா மில்லணும். நல்லா ஃபஸ்ட்டு மில்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம பல்லில் பட்டு நம்ம தேய்க்கும் பொழுது இந்த எவரு இருக்கக்கூடியது, எவரு எக்காரணத்தை ஒன்றும் அடிப்படக்கூடாது. அது எப்படியா இருந்தாலும் சரி, நீங்கள் பல்பொடி பயன்படுத்தினாலும் சரி, இல்லை பல்லுக்குச்சி நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, எவரில் ஒரு சிறு அளவு கூட காயம் படாமல் அதை பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு மென்மையாக இந்த பல்லுக்குச்சி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்துறது மென்மையாக தான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈருக்கு எந்த விதமான ஒரு காயங்கள் ஏற்படுறதோ, ரத்தம் வர மாதிரியோ அந்த அளவுக்கு எல்லளவும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கவனமாக பார்த்து பல்லு விளக்குங்க. ஈரு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, இந்த பல்லுக்குச்சிலாம் சுத்தமான இடத்துல இருந்து மரத்தில் இருந்தோ, அதாவது அந்த மரங்கள் செடிகள் எல்லாமே சுத்தமான இடத்துல விளைஞ்சதாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பல்லுக்குச்சியில் கணுக்கள், அதாவது நம்ம உடைக்கக்கூடிய பல்லுக்குச்சியில் கணுக்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது ஓரளவு இப்போ மூங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் கணுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கணு அப்படின்னா ஒவ்வொரு இது, அந்த கணுக்கள் இல்லாமல் நேராக நீட்டமாக இருக்கக்கூடிய பல்லுக்குச்சி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது தான் முக்கியம். ஸோ அதை அந்த முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா மின்னு அந்த எவரில் எந்த அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தாதோ அந்த மாதிரி நம்ம பல்லு விளக்கணும். அதே மாதிரி அந்த பல்லுக்குச்சி அப்படிங்கிறது கோணலாக இருக்கக்கூடாது. அதாவது வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய பல்லுக்குச்சி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. நீட்டாக நேராக தான் இருக்கணும். அப்போது இந்த பல்லுக்குச்சியில் நம்ம பல்லு விளக்கும் பொழுது நாம் மௌனமாக இருந்து பல்லு விளக்கணும். அப்போ தான் நம்ம யார்ட்டாவது பேசிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. மௌனமாக இருந்து பல்லு விளக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை பல்லு விளக்கணும். அதுவும் புதுமையான பல்லுக்குச்சியாக இருக்கணும். அதாவது தினசரி புதுசாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். காஞ்ச குச்சை எக்காரணத்தை ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த காஞ்ச குச்சை யூஸ் பண்ணும்பொழுது எவரில் படும் பொழுது அது வந்து ரத்தத்தை வரத்துக்கு உண்டான ஏற்பாடு ஏதாவது பண்ணும். அப்போது ஈர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால அந்த காஞ்ச குச்சி அப்படிங்கிறது சின்ன சின்ன குச்சி மாதிரி இருந்து அது எவரை குத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் காஞ்ச குச்சை பயன்படுத்தக்கூடாது. தினசரி புதுமையான குச்சை தான் நம்ம பயன்படுத்தணும். இதனால் என்ன பயன் அப்படின்னா, பல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும், ஈரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இந்த ரத்த கசிவு, பல் சொத்தை, பல் கூச்சம், பல்வலி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தடையாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை இதெல்லாம் வந்து நீக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம உணவு சாப்பிடும் பொழுது அதனுடைய ருசியை நல்லா உணரத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் நாக்கு பிரச்சனையோ, இல்லை வாயில் வரக்கூடிய துர்நாற்றமோ, இல்லை வாயில் ஏற்படக்கூடிய புண்ணோ, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆயுர்வேத முறைப்படியோ இந்த மாதிரி பல்லுக்குச்சி பயன்படுத்தணும் அப்படின்னா அது மிக சிறப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இதில் தயார் பண்ணப்பட்ட பல்பொடி பயன்படுத்தினாலும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கை முறையில் இருக்கக்கூடிய பல்பொடியோ இல்லை பல்லுக்குச்சோ நீங்கள் பயன்படுத்துறது சிறந்தது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.